முகமது நபி அவர்கள் நமக்காக பரிந்துரைத்த பார்லி அரிசியை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இது எவ்வளோ நன்மைகள்ங்கிறத நீங்கள் கூகுளில் போய் தட்டி பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம இந்த பார்லி அரிசியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு கப் அளவு பார்லி அரிசி 10லேருந்து 12 பாதாம் சேர்த்து இதை நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கிறேன். இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம இதில் கஞ்சி காய்ச்சினா அப்படி வாசமாகவும் டேஸ்ட்டு ரொம்ப தூக்கலாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள். இந்த கஞ்சிக்கு தேங்காய் பால் ஊற்றினா அவ்வளோது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இஃப்தாருக்கு நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். தேங்காய் பால் ஊற்றி தான் செய்யணுங்கிறதுல மாட்டுப்பால்லையும் செய்யலாம், அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் அகலமான பாத்திரத்தில் 1 லிட்டர்கிட்ட பால் சேர்க்குறேன். பால் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்ச பாதாமையும் பார்லியையும் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், கட்டி இல்லாமல். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக வரும். இதில் ஒரு சிட்டிகை சால்ட்டு சேர்த்து இப்போ நாட்டு சக்கரை இதில் சேர்க்குறேன். நாட்டு சக்கரை சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் வாசத்துக்காக சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்ச கெட்டியான தேங்காய் பாலை மேலாப்பில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அல்ல பார்லியை எந்த அளவுக்கு நமக்காக இறக்கியிருக்கானோ அதே மாதிரி பேரிச்சம்பழம் தேனும் இறக்கியிருக்கான். இது எல்லாமே நம்ம இதில் சேர்க்க போகிறோம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா கஞ்சி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நிஜமாவே சொல்கிறீங்க, அம்புட்டு டேஸ்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் இஃப்தாருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதில் பேரிச்சம்பழமும் முந்திரி பருப்பும் மேலாப்பில் வைக்கிறேன். இது மேலே அப்படியே தேனை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னாக்கா எவ்வளவு நன்மைகள் இதில் இருக்குது தெரியுமா? ட்ரை பண்ணி பாருங்க.